ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து சண்டே நைட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock கிட்ட ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி சண்டே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒர்க் இருந்தது. மதியானம் சமைக்கிறது, பாப்பா அவங்க 2 பேரும் வீட்டில் இருந்தாங்க. எல்லோரும் வீட்டில் இருந்தனால ஃபுல்லாக வந்து ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதனால் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எதுவும் மடிக்கவே இல்லை. இந்த துணி பார்த்திங்கன்னா சாட்டர்டே காலையில் வந்து துவைச்சி எடுத்து வச்சது. சாட்டர்டே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் இருந்துச்சு. சரி, அதனால் போயாச்சு. போயிட்டு வரவே லேட் ஆகிடுச்சு, நைட்டுக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் வந்து நைட்டு வந்து துணியெல்லாம் மடிக்கலை, சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அப்புறமா சண்டே காலையில் பார்த்திங்கன்னா வந்து ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் நமக்கு ஸ்கூல் இல்லாதனால ஃபுல் டே வந்து நமக்கு வந்து ஒர்க் இழுத்துருச்சு. ஸோ அதனால் வந்து இந்த துணி மடிக்கிறது, இந்த ஒர்க்லாம் வந்து பெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அதனால் இப்போ தான் வந்து மடிச்சிட்ருக்கேன். சரி, இப்போவும் மடித்து வைக்கலான்னா அப்படியே கிடக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா துணி வந்து நல்லா காயறதே இல்லை, வெயிலே அடிக்கிறது இல்லை பாருங்கள். பனி வேறு நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து துணி வந்து சரியாக காயறதே இல்லை. நம்ம ரூமில் போடும்போது பார்த்திங்கன்னா எச்சா பனிக்கு ஒரு மாதிரி தான் ஆகுது. அப்புறமா பார்த்திங்கன்னா நான் துணியை மடிச்சுட்டு பாப்பா அவங்க காலையில் வந்து போட்டு போகிறதுக்கு தேவையான இன்னர்ஸ் எல்லாம் வந்து நான் கையோடு வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அப்போவே கையோடு மடிச்சிட்டோன்னா தெரியாது, அப்படியே கொஞ்சம் போட்டோன்னா அப்படியே நமக்கு அசால்ட் ஆயிடுது மடித்து வைக்கிறதுக்கு. மடிக்கவே தோன்றதில்லை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா துவைச்சது அப்போவே கையோடு மடிச்சிட்டோன்னா கொஞ்சம் தெரியாது, துவைக்கிற வேலை கூட நமக்கு தெரியாது. இந்த துணி மடிக்கிறதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து துணியை வந்து மடித்து முடிச்சிட்டேன். மடிச்சுட்டு சரி பாப்பா யூனிஃபார்ம் ஏன்னு தேய்ச்சி வச்சிடலாம், காலையில் வந்து டைம் இருக்காது. அப்புறம் இன்னொன்று நிறையா வந்து இப்போ அடிக்கடி வந்து கரண்ட்டு வந்து போயிடுது காலையில் டைம்லலாம் அடிக்கடி. சரி, காலையில் அயர்ன் பண்ணலான்னு வச்சுருந்தேன்னா அப்புறமா நமக்கு கரண்ட் இல்லைன்னா வந்து கஷ்டம். சரி, ஃபஸ்ட் டே போகிறதே வந்து சுருக்கா போட்டு போனாலும் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நைட்டே இந்த ஒர்க்கை கொஞ்சம் பார்த்துட்டோன்னா காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்க மாதிரியும் இருந்தது, கொஞ்சம் நார்மலாகவே இல்லை. ஸோ அதனால் எப்போயும் இந்த வேலையை முடிச்சிட்டோன்னா காலையில் வந்து கொஞ்சம் தெரியாது நமக்கு. காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கலனாலே அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுடலாம். அதனால் பார்த்திங்கன்னா நான் 2 பேரோடதையுமே வந்து அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எப்போயாவது முடியாத பட்சத்தில் தான் நைட்டு அயர்ன் பண்ணாமல் விட்டுருவேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைட்டே அயர்ன் பண்ணி வச்சுருவேன். நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நைட்டை அயர்ன் பண்ணி வச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா அதை எடுத்து செய்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எடுத்து போட்டு செஞ்சுட்டோன்னா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதை தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு போய் பாப்பா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா மதியம் வச்ச சிக்கன் குழம்பே இருக்குது. ஸோ அதனால் வந்து இட்லி மட்டும் ஊற்றினா போதும், குழம்பு எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது. இட்லி மட்டும் ஊற்றி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு தூங்கிடுவோம். ஏன்னா வந்து ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஸோ நான் வந்து காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். பாருங்கள் காலையில் என்ன சமையல்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மார்னிங் வந்து இன்றைக்கி எந்திரிச்சதே வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எந்திரிக்கும் போதே மணி 8 கிட்ட ஆயிடுச்சு. அலாரம் வைக்காமல் தூங்கிட்டோம். எனக்கும் கொஞ்சம் ரொம்பவே முடியல, டயர்டாக இருந்தது. ஸோ டக்குன்னு என்ன பண்ணலான்னு பார்த்தேன், கேரட் இருந்தது. சரின்னு கேரட்டை வந்து துருவி வச்சுட்டேன். இந்த மாதிரி சைஸில் ஒரு 2 கேரட் இருந்தது, துருவி வச்சுருக்கேன். நைட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படியே போட்டாச்சு, கழுவவே இல்லை, சுத்தமாக முடியல. ஸோ அதனால் எதுவுமே பண்ணல, சாப்பிட்டு அப்படியே போட்டு படுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நைட்டு கொஞ்சம் இருந்த குழம்பு வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு மட்டும் வச்சுருக்கேன். இனி இதை மட்டும் போட்டு வந்து தாளித்து கொடுத்துட்டு நான் தோசை தான் ஊற்ற போகிறேன் காலையிலத்துக்கு பார்த்திங்கன்னா. ஏன்னா சுத்தமாக வந்து நிற்கக்கூட முடியல, ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, வரமிளகா வந்து ஒரு 3-4 வரமிளகா போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்ருக்கேன். தாளிச்சிட்டு கேரட் துருவி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த கேரட்டையும் நான் போட்டுட்டேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு வந்து காய்க்கு தேவையான அளவு போட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம டக்குன்னு அவசரத்துக்கு செய்யணுன்னா டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் சட்னி சைடிஷாக வச்சு சாப்பிட்டாவே போதும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் காலையிலத்துக்கு வந்து இதுக்கு தோசைக்கு வந்து சட்னிக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு திரும்ப தான் இருக்குது, அது பத்தாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி அதையும் வச்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து காயெல்லாம் எடுத்து வைக்கணும். நேற்று காயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி பார்ப்போம், அது வந்து இப்போதைக்கு எடுத்து வைக்கிறதுக்கு இது இல்லை. கொஞ்சம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து வைக்கணும். இப்போ பாருங்கள், கேரட் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் மட்டும்தான், தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை. அந்த இருக்க எண்ணெயிலே வந்து நல்லா வந்துடும். நம்ம துருவி தானே போட்டிருக்கோம், அதனால் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து
கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தாளித்து கொட்டிட்டு பாப்பா அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட வைக்கணும். இனி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பாருங்கள் காயுமே ஆல்மோஸ்ட் வந்து நல்லா நமக்கு வந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சாப்பாடை போட்டு ஒரு கிளறி வச்சுட்டா நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நான் வந்து சாப்பாடு வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இனி நமக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு ஹெல்த்தியான நமக்கு சாப்பாடு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். பாப்பா அவங்களுக்கு ஃபில்லிங்காக பிடிச்ச மாதிரியும் ஒரு ரைஸ் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ வந்து நீ டிஃபனில் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்ற வேண்டியதான். நான் டிஃபனில் வந்து எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பேக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் தோசை ஊற்றி வைக்க போகிறேன் பாப்பாவுக்கு. தோசையை ஊற்றியாச்சு, சட்னியை ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறமா நான் இந்த விலாகை உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள் பாப்பா 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க. இதை மட்டும் கழுவி வச்சுட்டு சும்மா அடுப்பை வந்து ஒரு தொடச்சி விட்டுட்டு நான் போய் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, முடியவே இல்லை. சரி குழந்தைகளுக்கு டிஃபன் செய்யணுமேன்னு செஞ்சு கொடுத்து அனுப்பியாச்சு. இப்போ பாருங்கள் இப்போ வந்து சும்மா வந்து எதுவுமே துடைக்காமல் பாத்திரத்தை மட்டும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வீடு கூட இன்னும் வந்து கூட்டில் எதுவும் பண்ணல. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்து தான் வந்து மற்ற வேலையை வந்து முடிஞ்சால் தான் பார்க்கணும், இல்லைனா வந்து நாளைக்கு தான் செய்யணும். ஸோ வந்து இதை கழுவி முடிச்சு பண்ணதே எனக்கு வந்து ஒரு பெரிய வேலையை முடித்த மாதிரி இதாக இருக்குது. சரி இப்போ ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு போய் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஏன்னா பார்த்திங்கன்னா காலேருந்து நிற்க கூட முடியல, ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி எப்படியும் வந்து ஓரளவுக்கு வேலையை முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், டீயை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.